ஃபைனலி சுபிக்ஷாவும் கிளம்பியாச்சு. இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறது ஜஸ்ட் 6 மெம்பர்ஸ். இவங்கள வச்சு 2 வாரம் எப்படி கடக்க போறாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா இந்த டிக்கெட் டு ஃபினாலேக்கு முன்னாடி வரைக்கும் பல பேர் வீட்டுக்குள்ள இருந்தாங்க. அப்பவே ஒரு கண்டென்ட்டும் கிடைக்கல. இப்ப இருக்கிறதோ 6 பேர். எப்படி அவங்கள வச்சு கண்டென்ட் பண்ண முடியும்? எனிவே என்ன பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பாப்போம். பாருங்க. நேத்து எபிசோட் பெருசா சுவாரஸ்யமா போல. அதனால சுவாரஸ்யமா இருக்கிற ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு சட்டு புட்டுன்னு க்ளோஸ் பண்ணுவோம். ஏன்னா அவங்க இழுக்கிற மாதிரியே நானும் இழுத்தேன் அப்படின்னா இங்க நீங்க வர்றதுக்கான யூஸே இருக்காதுல்ல. அதனால ஷார்ட்டா பார்த்துலாமா? வீட்டுக்குள்ள வந்த உடனே நம்ம தலைவருக்கு என்ன கேள்வி கேட்கறது அப்படின்றது தெரியல. சோ ஸ்ட்ரைட்டா டாஸ்க்கு போயிட்டாரு. நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு எல்லாருக்குள்ளயும் ஒன்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த வருஷத்துக்கு நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். உங்க கூட இருக்க கோ கண்டஸ்டன்ட்ல 2 பேர் இதை மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டு ஆரம்பிச்சு வச்சாரு. அதுல இவங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. அவங்க கோவத்தை குறைச்சிக்கணும், இவங்க எமோஷனை குறைச்சிக்கணும், இவங்க பேசுறதையே குறைச்சிக்கணும், இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்னும் பெருசா இல்லடா. அதுல சாண்ட்ரா மட்டும் சபரி இந்த வருஷத்துக்குள்ளேயாவது கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பதான் உங்க குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் அதை குறைச்சிக்கணும், இதை ஏத்திக்கணும்னு சொல்றப்போ ஒரு நண்பியா தன்னோட கோ கண்டஸ்டன்ட்டுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா? அதுதான் நட்புன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஒருத்தன் சிரிச்சு சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே. என்னடா கல்யாணம் எல்லாரும் இதே டயலாக் சொல்றீங்க? அப்ப சின்ன வயசுல கண்ட கனவுல எங்கடா போய் கடிக்கிறது? அடுத்து நம்ம விக்கல்ஸ் கானா வினோத் தன்னை யாராவது தப்பா போர்ட்ரே பண்றாங்களோ என்ற பயம் அவருக்குள்ள இருக்கு. ஆனா அவரை தவிர்த்து அவர் யாருமே தப்பா போர்ட்ரே பண்ற முடியாது என்பதை அவர் நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்ல நம்ம விஜய் சேதுபதி பயங்கரமா கை தட்டுறாரு. என் புள்ள எவ்வளவு அழகா பேசுது, அதுக்காக தான் எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத அவர் வாயை திறந்து சொல்லனாலும் அவர் கை தட்டினதுலயே புரிஞ்சு எப்படி இருக்கான் பாரு. அவன் தான் அடுத்த சாம்பியன். ஜெயிப்பாவன், கண்டிப்பா ஜெயிப்பாவன். ஃபைனலி வினோத்துமே சபரி சட்டு புட்டுன்னு வீட்டு பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணும் சார் அப்படின்னு சொல்ல, யோ ஆளாளுக்கு என்ன கல்யாணம் பண்ணுன்ட்டு அந்த காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் பண்ணிக்க, குழந்தை பெத்துக்க அப்படின்றதெல்லாம் அவரை விட்டுருங்க, அவர் இஷ்டம் அது அப்படின்னு ஸ்டாப் பண்ணாரு. இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்க பாத்தீங்களா? அப்ப தெரியல சார், இப்பதான் தெரியுது நீங்க பெரிய மனுஷன். என்னடா கல்யாணம் புது பீஸா தான் சொல்லுது, பழைய பீஸா தான் சொல்லுது. ஐ கான்ட் டேக் திஸ். ஃபைனலி இப்போ உங்க எல்லாருக்கும் நான் அட்வைஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி இங்க இப்படி இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க, இப்படி மாத்திட்டீங்கன்னா அப்படி எப்படி நடக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி முடிச்சாரு. அடுத்த டாஸ்க் நம்பர் 2. இதுலயும் ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு மத்தவங்களுக்கு கருத்து சொல்றதுனா மட்டும் ஆளா கிளம்பி வந்துருவாங்க. ஆனா தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னா மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க யாரு அப்படின்னு மறுபடியும் அவங்கள பேச வச்சு டைம் ஓட்டுறதுக்காக இப்படி ஒரு டாஸ்க வச்சாங்க. ஒவ்வொருத்த மேல சொல்லு. எதிர்பார்த்த மாதிரியே ஃபர்ஸ்ட் ஏஞ்ச விக்ரமே திவ்யா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு பொறுமை கிடையாது, அவங்கள தவிர்த்து அவங்கள யாருமே தப்பா போர்ட்ரே பண்ணிக்க முடியாது அப்படின்னு வினோத்துக்கு சொன்ன அதே டயலாக் சொன்னாரு. என்னையாடா அடிக்கிற, இரு உன்னை இப்ப நான் அடிக்கிறேன் அப்படின்னு திவ்யாவும் இவர் பெரிய தான் சொன்னாங்க. அதாவது சார், ஒரு ஹியூமன்ஸுக்கு எல்லா எமோஷனும் இருக்கும், ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு மட்டும்தான் எமோஷன் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு மத்தவங்களும் கோவப்படக்கூடாது அப்படின்பாரு சார். அப்படி கோவப்பட்டா தப்பு அப்படின்னு சார் அப்படின்னு மாறி மாறி அடிச்சுட்டாங்க. இப்படியே மசமசம் நின்னுக்கிட்டா அப்படி சார், மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார். அண்ட் அங்க இருந்த பெரும்பாலான மக்கள் திவ்யா பேர் தான் சொன்னாங்க. பேசினா இவங்க கேட்க மாட்டாங்க, சுத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்க பேசுனதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு சத்தியமா தெரியல. பட் ஒன்னே ஒண்ணு மட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது என்னன்னு கேக்குறீங்களா? நிறைய பேர் நோட் பண்ணிருக்க மாட்டீங்க, நான் பண்ணேன். அது என்னன்னு கேக்குறீங்களா? தோ பாருங்க, ஆடியன்ஸ்ல பிளாக் ட்ரெஸ் போட்டு ஒருத்தவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க தான். அவங்கள தவிர்த்து நேற்று எபிசோட்ல பெருசா ஒன்னு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. எடிட்டர் தம்பி, உனக்கு அது தங்கச்சி முறை வரணும், அதனால உன் தங்கச்சி நீ அப்படிலாம் பார்க்க கூடாதுப்பா. எல்லா புண்ணில நீ சிஸ்டர் ஆக்கிறதுக்கு பேசாம ஒரு வெள்ளை கவுன் கொடுத்து என்ன ஃபாதர் ஆக்கிடுறா. நெக்ஸ்ட் அரோரா என்ன சொன்னாங்க? இந்த வினோத் எப்ப பார்த்தாலும் இந்த வினோத் தனக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்றப்போ மத்தவங்கள கோத்து விட்டு அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. அதனால ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த பொய்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுமா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கில்லர் காயின் டாஸ்க் இருக்குல்ல, அதுல விக்கல்ஸ்க்கு ஓட்டலாம்னு சொல்லி இவர் ஒரு பிளான் போட்டு சொன்னாரு. நாங்களும் அதை சரின்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் ஃபைனலி விக்கல்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் நான் ஒன்னும் பண்ணல, உங்க தங்கச்சி தான் இதை கொண்டு வந்தா அப்படின்னு அவளை கோத்து விட்டு இவர் எஸ்கேப் ஆயிக்கிறாரு. சார் இந்த ஐடியாவை ஃபர்ஸ்ட் கொடுத்ததே சுபிக்ஷா தான். சரி சுபிக்ஷா நீ சொல்லு. சார் இந்த பிளானை ஃபர்ஸ்ட் சொன்னதே வினோத் இப்ப நீ சொல்லு. சார் ஃபர்ஸ்ட் திவ்யா கோட்றதா இருந்துச்சு சார் அப்படின்னு ஆரம்பிச்சாரா. சுபிக்ஷா குறுக்க வந்தாங்க. சுபிக்ஷா இருமா, நீ பேசுறப்ப நான் பொறுமையா கேட்டேன்ல, அப்ப என்ன பேச ஒண்ணும் இல்ல அப்படின்னு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதை பார்த்து நம்ம தலைவர் குபின்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இந்த அரோராவை பாருங்களேன், வீக்கோட ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் கேமரால ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி வச்சுட்டு வீக்கெண்ட்ல டைம் பார்த்து கரெக்டா கக்கிடுது. அதுவும் எதை எங்க கோத்து விடணும், எப்படி கோத்து விடணும் அப்படின்றதெல்லாம் இந்த அம்மனிக்கு தெரியற அளவுக்கு இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற யாருக்கும் தெரியாது. அதுலயும் ஏதாவது ஒண்ணு சொல்றப்ப நடுவுல ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை கோத்து விட்டுறது. த்ரோயிங் அண்டர் த பஸ், துரோகம் பண்ண மிஸ்ன்னு எங்க இருந்தா இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் கண்டுபிடிப்பாங்களோ. தட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, த பால் இஸ் ஆன் யுவர் கோட் இப்படின்னு ஏதாவது வெள்ளக்காரன் பேசுறதெல்லாம் கேட்டு வந்து இங்க வந்து சொறி விட்டுட்டு இருக்காங்க. இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன
ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். ஐயா நாங்களும் ஐடிக்குள்ள தான் இங்க வந்திருக்கோம், எங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியும், அதுக்காக எனக்கு இங்கிலீஷ் தெரியும், நான் இங்கிலீஷ் வார்த்தைகள்லயே விளையாடுவேன் அப்படின்னு ஒரு சில கேங்லாம் சுத்திட்டு இருக்கும் தெரியுமா. அவங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ், நீங்க இங்கிலீஷ் நல்லா பேசுங்க, ஆனா அது யார்கிட்ட பேசணும்ன்றத தெரிஞ்சு பேசணும். பட் நம்ம விஜய் சேதுபதி சார் நம்பால் போல இருக்கு, ஓப்பனா ஒத்துக்கிட்டாரு. இந்த சீசன் வந்து தான் எனக்கு தெரியுது த்ரோயிங்ன்ற பஸ்ன்னு ஒன்னு இருக்குன்னு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் காலவாரி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு ரொம்ப பிராங்கா பேசினாரு. அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது மக்களே. நல்லா தமிழ் பேச வரும், அண்ட் தமிழ் பேசக்கூடிய இடத்துலயும் நான் இங்கிலீஷ்ல தான் பேசுவேன் அப்படின்னு ஒரு சில பீஸுங்கெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்குது எப்ப பார்த்தாலும். அவங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணும்? தமிழ்ல பேசக்கூடாதுன்னு தெரிஞ்ச உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? பச்சை தமிழங்கிட்ட இங்கிலீஷ்ல பேசக்கூடாது என்ன தெரியாம போச்சு. ஃபைனலி இது யாரோட மாஸ்டர் பிளான் இந்த கில்லர் காயின் டாஸ்க்ல அப்படின்னு கேட்டதுக்கு நான் தான் சார் அப்படின்னு கையை தூக்குனாரு. இந்த மாதிரியான பிளான்லாம் அண்ணன் தான் போடுவாரு அப்படின்னு நம்ம விஜய் சிம்பிளா முடிச்சிட்டாரு. சார் இந்த மாதிரி இந்த டாஸ்க் அணுகி இருக்கவே கூடாது அப்படின்னு கேப்பீங்கன்னு பார்த்தா நான் சார் சப்பையா முடிச்சிட்டீங்க. வீட்டை விட்டு வெளியே போன 2 பேர் சொன்ன மெயின் மேட்டரே இதுதான். அவங்க எங்களை போட்டு அமுக்குனதுனாலதான் நாங்க இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதை பேசாம விட்டீங்களே. வர வர உங்க செல்ல பிள்ளைய ஒண்ணுமே கேட்க மாட்டீங்க சார். யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. நம்ம வினோத் என்ன சொன்னாரு, சுபிக்ஷா இருக்காளே சுபிக்ஷா, அவன் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை விக்ரம் பேச்சை கேட்டுதான் ஆடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல பயங்கரமான ஒரு கரகோஷம் வெளியில இருந்து எழும்பியது. அதுக்கப்புறம் தான் நம்ம அண்ணன் கேட்டாரு, நாமினேஷன் அப்ப எதுக்காக அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் திவ்யா மேல பயன்படுத்தினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அங்க சொன்னார் தெரியுமா, உள்ள அதே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. அதுக்கு நம்ம தலைவர் என்ன கேட்டாரு, அதெல்லாம் சரிப்பா, எதுக்காக ஃப்ராடு, ஈகோ சென்ட்ரிக் மேனியாக், கோழை போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினாய் அப்படின்னதுக்கு இது சொல்றதுக்கான காரணம் என்னவோ அதை சொன்னாரு. அதை கேட்ட நம்ம அண்ணன், இந்த காரணத்தெல்லாம் சொல்றதுனால நீ சொல்ற வார்த்தைகள் சரியாயிடுமா அப்படின்னு கேட்க, சார் நான் தப்பா சொல்லியிருக்கேன் நீங்க நினைச்சீங்கன்னா நான் மாத்திக்கிறேன் சார் அப்படின்னாரு. நான் தெரியாம கேக்குறேன், எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? அதுக்கப்புறம் திவ்யா ஏன் கேட்கல, இவர் கூட பேசலன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மனைவி மேட்டர் வந்துச்சு. சோ இதுக்கான ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தாரு. அவங்க உங்க மனைவியை பத்தி தப்பாவே பேசல, நீங்க தான் ரொம்ப யோசிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. சார் நானுமே என் வைஃபை இழுக்கிறாங்கன்னு சொல்லவே இல்லையே சார் அப்படின்னு இவர் சொன்னதுக்கு அப்புறம் விக்ரம்னு பேசிட்டு இருந்தவர் பிரஜன் கிட்ட பேசுவார் தெரியுமா, சார் அப்படி இல்ல சார், சார் சார் அப்படி சார் அப்படின்னு நிறைய சார் போட ஆரம்பிச்சிட்டாரு. எப்ப இவர் நிறைய சார் போடுறாரோ அப்பெல்லாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ பெருசா சொல்ல வராரு, அந்த அழுத்தம் திருத்தமா சொல்ல வராரு அப்படின்றத. இதெல்லாம் எப்படினே எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போணும்டா. அதுக்கப்புறம் கானா வினோத் சொல்லி தான் புரியுது, இந்த மாதிரிலாம் வைஃப் பேர் எடுத்து ஏதாவது போட்டோ எடுத்து இன்டர்நெட்ல ஏதாவது திட்டி கிட்டி போட்டுற போறாங்களோ அப்படின்றதுக்காக பயந்துட்டாரு அப்படின்னு. எந்த அளவுக்கு அவர் தன்னோட மனைவியை நேசிச்சிருந்தா இவ்வளவு யோசிச்சிருப்பாரு. பட் அதெல்லாம் புரியுது, இருந்தாலும் இம்புட்டு யோசிக்கிற அளவுக்கு அவங்க ஒன்னும் சொல்லியே ரொம்ப ஓவர் திங்க் பண்றமா, தயவு செய்து அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மைண்டுக்கும் மனசுக்கும் சுத்தமா நல்லது கிடையாது. மனித அபிமானம் இல்லாம அலட்சியமா இருக்கிறத பாக்குறப்போ என்னால தாங்க முடியல டாக்டர். அழுக வரும், தலைவலி வரும், ஃபைனலி என்ன அட்வைஸ் தலைவர் கொடுத்தாருன்னா, இதுக்கெல்லாம் மெயின் காரணம் பேகேஜ் வச்சுக்கிறீங்க. சோ பழைய பகையெல்லாம் தூக்கி போடுங்க, ஒவ்வொரு டாஸ்க்கும் ஸ்டார்ட் பண்றப்போ ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களும் தான் FJ ஓட காலை பிடிச்சி இழுத்தீங்க, ஆதிரை தலைக்கு மேல உட்காந்துருக்கிறப்போ. அதே மாதிரி சுபிக்ஷா கிட்ட அண்ணனுக்கு விட்டு கொடுத்துருமான்னு கேட்டீங்க, அதெல்லாம் வச்சுட்டு பேசலாமா, சோ இதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு ஒரு சில புத்திமதி எல்லாம் சொன்னாரா. நம்ம ஆளு மூஞ்சி சோகமா வச்சுக்கிட்டு சரி சார் கேக்குறேன் அப்படின்னு வேண்டா வெறுப்பா தான் சொன்னாரு. ஆனா கடைசி வரைக்கும் இவருக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்றது புரியவே இல்லை. ஐயா நீங்க என்ன வேணா அடிச்சிங்க புடிச்சிங்க, ஆனா வார்த்தைகளை பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்ல வந்த மெயின் விஷயம். ஓ அதை இப்படி கூட சொல்லலாமா? ஐயோ இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. ஒரு பாயிண்ட்ல இவருக்கு சொல்லி புரிய வைக்கிறேன்ற பேர்ல எதுக்காக இது ஸ்டார்ட் ஆச்சுன்றதே நம்ம சேதனை மறந்துட்டார். அந்த அளவுக்கு சுத்திட்டு இருந்தாங்க எல்லாரும். இப்போ எவிக்ஷன் டைம், நோ எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி கிழிக்க போனாரு பாருங்க, உடனே குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுபிக்ஷா. நம்பிட்டியா ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு நீ எவிக்டடுமா அப்படின்னு காமிச்சாரு. இதை கேட்ட உடனே பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா சுபிக்ஷா உனக்கே மனசாட்சி வேணாமா, இத்தனை நாள் வந்தது எவ்வளவு பெரிய விஷயம், அதை நினைச்சு பெருமை பண்ணுமா. அதிகபட்சம் இன்னொரு வாரம் விட்டுருந்தாங்கன்னு வச்சுங்க, என்ன பண்றீங்க, ஒன்னு பீட் பாக்ஸ் இல்ல கடல் பாக்ஸ், கட்சியா டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் முடிச்சிருப்பீங்க, அவ்வளவுதானமா. அது இங்க பண்ணா என்ன, வீட்டுக்கு போய் பண்ணா என்ன, வருத்தப்படாதடா என் செல்லம், போயிட்டு வாங்க. தைரியமா போ, திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதுடா, போயிட்டு வரேன். ஆனா புள்ள ஸ்டார்டிங்ல அழுதுச்சு, அதுக்கப்புறம் கண்ட்ரோல்டா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல வினோத்தே அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. 24 வயசுல ஒரு பொண்ணு தன்னோட தம்பியை செட்டில் பண்ணணும்னு நினைக்கிற அந்த மனசு இருக்கே அப்படின்னு கண்ணுல தண்ணி வச்சுட்டு இருக்கிறப்போ பரவாயில்ல கவலைப்படாதீங்க அப்படின்னு அவருக்கு ஆறுதல் சொன்னாங்க. ஸ்ட்ராங் கேர்ள். என்ன ஞானம், என்ன ஞானம், இந்த சின்ன வயசுலயே அந்த ஔவையாருடைய அறிவு. ஃபைனலி நம்ம பிக் பாஸ் உள்ள பூந்து என்னோட கெக்க, என் தங்கம், என் டோரிபை, என் சுபிக்ஷா அப்படின்னு பேசி அழ வச்சு அழுதிட்டியா எப்பா இப்ப வெளியே போ அப்படின்னு அமுச்சு விட்டாரு. இருந்தாலும் அப்படியே நான் எப்படி போவேன், பீட் பாக்ஸ் போட்டு தான் போவேன் அப்படின்னு அங்கேயும் ஒரு போடு. அப்பா இப்பதானமா சொன்னேன் நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லி, உடனே எப்படி பண்ணலாமா அப்படின்னு கண்டிப்பா நம்ம பிக் பாஸ் மைண்ட் வாய்ஸ் ஓட்டி இருப்பாரு. லைஃப் தொலைச்சிட்டியாடா நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. ஃபைனலி கிளம்புனதுக்கு அப்புறம் எனக்கு ஓட் பண்ண மக்களுக்கு நன்றி அப்படின்னு மண்டிட்டு நன்றி கேட்டு தன்னோட பயண வீடியோ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க
அவங்களுக்கு அட்வைஸ போட்டு அமைதியா போயிருக்கும் அந்த பொண்ணு. ஆனாலும் மைக்க கையில கொடுத்துட்டு பீட் பாக்ஸ் போட்டே போமா அப்படின்னு ஏத்தி விட்டு இந்த மனுஷன் அமுச்சு விடுறாரு. இந்த பொண்ணை கெடுக்கிறதே இந்த ஆள் தான். அது போட்டு அமைதியா இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஏத்தி விட்டு இந்த அளவுக்கு வந்து நிக்குதுன்னா அதுக்கு முழு காரணம் நீங்க மட்டும் தான் தலைவரே. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் ஏரியாக்கு எல்லாரையும் வர சொன்னாங்க. அங்க போய் பார்த்தா பிரம்மாண்டமா ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சாங்களா அரோரா, அவங்களுக்கான பாராட்டு விழா. அப்போ கதவு திறந்துட்டு ஒருத்தர் வந்தாரு. யாரா அது அப்படின்னு பார்த்தா பெட்டிக்குள்ள போன பாய் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ எதிர்பார்க்கவே இல்ல, நான் சும்மா அஸ்திட்டாங்க. ஹலோ, இதுக்கு எப்படி ஆயிட்டா? இன்னும் இருக்கு. அப்படியே கையில அவங்களுக்கு டிக்கெட் டு ஃபினாலேவை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு வேற ஏதாவது பேசுவாரு அப்படின்னு பார்த்தா அங்கேயே போய் ஒரு டாஸ்க் பண்றாரு. இந்த வீட்ல இருக்க அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு, அத பத்தி ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா எபிசோட முடிச்சிருவோம். 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லி பேச விட எல்லாரும் உங்க கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டாங்க. லாஸ்டா திவ்யா பக்கம் வந்துச்சா, எப்பா எல்லாரும் நிக்கிறீங்க, கம்ஃபர்டபிள் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு அவங்களும் என்ன நீங்களே நிக்கிறீங்க, நாங்க நிக்க கூடாதா, பரவாயில்லனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அதுக்குள்ள இருக்க சூட்சமா. திவ்யா பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படியும் லென்த்தா போவோம், அதனால தான் நிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்டாரு அப்படின்றது. நக்கல் புச்சவரியா இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் விளையாடுறான். அதுக்கப்புறம் வந்த வழியே போயிட்டாரு. ஆனா எதுக்கு வந்தாரு அப்படின்றது சத்தியமா இப்போ வரைக்கும் தெரியல. சரி அதை விடுங்க. இன்னொன்னு நோட் பண்ணீங்களா, நேத்து சாண்ட்ராவோட முகத்துல புன்னகையோ புன்னகை. என்னடா எதுக்கு இவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு பேனிக் அட்டாக் எல்லாம் போயிடுச்சா, ரொம்ப குஷியா இருக்கீங்களே அப்படின்ற லெவலுக்கு வாய மூடாத மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இத்துடன் நேத்தோட சுமாரான எபிசோட் முடிந்தது. பணப்பெட்டி வரப்போது பார்த்து எடுத்துக்கங்க அப்படின்னு போறதுக்கு முன்னாடி அண்ணன் சொல்லிட்டு போனாரு. அதுல விக்ரமோட முகம் மட்டும் லைட்டா எடுக்கலாமா வேணாமான்ற கன்ஃபியூஷனோட இருந்த மாதிரி இருந்துச்சு. சோ சாண்ட்ரா ஆர் விக்ரம் 2 பேர் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. யார் எடுக்கிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.